டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது தோனி அவர்கள் வந்து ஆர்சிபி அணியிலான போட்டியோடு வந்து அவர் வந்து ஓய்வு பெறுவார். அதாவது ஓய்வினை தெரிவிப்பார்னு சொல்லி ஒவ்வொரு சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் தோனி ரசிகர்களுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. இருப்பினும் இதுவரைக்கும் வந்து தோனி அவர்கள் வந்து அவருடைய ஓய்வினை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வந்து அவர் வந்து விடுத்திருக்கல. அது மட்டுமல்ல, இதனை பற்றி யாரும் அவர்களிடம் கேட்கவும் இல்லை. அவரும் யாரும் இதனை பற்றி பேசியிருக்கவும் இல்லை அப்படின்னு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை. அப்படி இருக்க சிஎஸ்கே நிர்வாகம் வந்து தொலைபேசியின் ஊடாக வந்து அழைப்பினை விடுத்து அவரிடம் வந்து இந்த ஓய்வினை பற்றிய விடயங்களை வந்து அறிந்து கொள்றதுக்காக தோனியை வந்து தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அப்போது தோனி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எனக்கு 2 அல்லது 3 மாத கால அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. அதாவது ஐபிஎல் போட்டிகளில் தற்போது ஒரு விதிமுறையாக கொண்டு வந்திருக்காங்க. இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லி ஒரு விதிமுறை. அதாவது தேவைப்பட்டால் ஒரு பந்து வீசாளரையோ அல்லது ஒரு துடுப்பாட்ட வீரரையோ வந்து மேலதிகமாக ஒரு அணிக்கு வந்து சேர்த்து கொள்ள முடியும். அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பந்து வீச்சாளர் அல்லது வந்து துடுப்பாட்ட வீரர்களை வந்து தற்போது வந்து நீங்க ஐபிஎல் போட்டிகள் வந்து காணக்கூடியதா இருக்கும் வந்து ஒவ்வொரு அணிகளும் வந்து இணைக்கின்றார்கள். அப்படி இருக்க அந்த விதிமுறைகளை வந்து நீக்க வேண்டும் என்று ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற நட்சத்திர வீரர்கள் வந்து பிபிசிஐடன் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பிபிசிஐ வந்து அதுக்கான சரியான முடிவை வந்து இன்னும் வந்து அவங்க வந்து தெரிவிக்கல. அதுக்கு அவர்கள் வந்து இன்னும் சில மாதங்கள் வந்து கவனம் எடுத்திருக்கின்றார்கள். இருப்பினும் அடுத்த வருஷம் இதனை போன்று ஐபிஎல் 2025 போட்டிகளில் இம்பேக்ட் பிளேயர் விதிமுறை வந்து கண்டினியூவாக இருக்குமாயின் வந்து தோனி அவர்கள் வந்து விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி அனைவரும் ஒரு மனதில் வந்து ஏற்பட ஒரு விடயமாக தான் காணப்படுது. அதுவும் உண்மைதாங்க. அதாவது சிஎஸ்கே அணிக்காக வந்து விக்கெட் காப்பாளராக வேற யாராச்சும் ஒரு வீரரை வந்து அவங்க வந்து தெரிவு செஞ்சுட்டு இம்பேக்ட் பிளேயராக வந்து தோனி களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுதும். அது மட்டுமல்ல, தோனி அவர்கள் வந்து டெத் ஓவர் என்று சொல்லப்படுகின்ற கடைசி ஓவர்களில் வந்து அவர் வந்து துடுப்படுத்த ஆடு அவருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அது மட்டுமல்ல, டெத் ஓவர்களில் வந்து அவர் வந்து சிறப்பான முறையில் வந்து பல ரன்களை வந்து பெற்று தருகின்றார் சிஎஸ்கே அணிக்காக. அதன் காரணமாக வந்து அடுத்த வருட போட்டியின் போது அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலேயே வந்து அவர் வந்து இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே வீரர்கள் கூட இன்னும் ஒரு சீசன் வந்து தோனி அவர்களிடைந்து விளையாட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை முன் வைத்திருக்கின்றார்கள். இதனையும் தோனி அவர்கள் வந்து காதில் கேட்டிருப்பாரு. இந்த ட்ரெண்டிங்கான சூப்பர் வீடியோ வந்து ஒவ்வொரு தோனி ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பிடித்திருக்குமான கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.